வெல்கம் பேக் டு ரித்துஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சுவையான சிக்கன் பிரியாணியை பொன்னி அரிசியில் செஞ்சு அசத்தலாம் வாங்க. முதல்ல 2.5 கப் பொன்னி அரிசி எடுத்துப்போம். இந்த அரிசி 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு போதுமானது. அலசி கழுவி எடுத்து 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுப்போம். எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அவ்வளோக்கு அவ்வளோ பிரியாணி சாஃப்டாக பொல பொலன்னு வரும். இப்போது 3/4 கிலோ சிக்கன் எடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா அலசி கழுவி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நமக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது 2 பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி எடுத்து இதே மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் 6 பச்சை மிளகா, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, 15 பல்லு பூண்டு, இஞ்சி பூண்டை சேர்த்து விழுதாக எடுத்து வச்சுக்கலாம். அது கூடவே ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு சின்ன லெமனும் எடுத்து வச்சுக்கலாம். கூடவே தேங்காய் பால் சேர்த்தா பிரியாணி இன்னும் சுவையாக இருக்கும். அதுக்காக அரை மூடி தேங்காய் சில்லை எடுத்து அரைச்சி தனியாக பால் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டு காஞ்சதும் 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 10 கிராம்பு போட்டு தாளிச்சுப்போம். இப்போது வெங்காயத்தை சேர்த்து வதக்குவோம். கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்போது 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துப்போம். ஏலக்காய் பொடி சேர்த்தோம்னா பிரியாணி நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம். உப்பு சேர்த்து வதக்கணும்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். இப்போது பச்சை மிளகாய் சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர்ற வரையும் வதக்கிப்போம். வெங்காயம் பொன்னிறமாக வந்த பிறகு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிப்போம். நல்லா வதங்கிருச்சு. இப்போது எடுத்து வச்சிருக்க புதினா, கொத்தமல்லி சேர்த்து வதக்கிப்போம். இப்போது மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி காரத்துக்கு மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா தூள், அப்புறம் கூடவே 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். வதங்கி வரும்போதே நல்ல வாசனையாக இருக்குது. அப்புறம் அது கூடவே ஏற்கனவே நறுக்கி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துப்போம். கூடவே 5 டீஸ்பூன் தயிர் சேர்த்துப்போம். எல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கிப்போம். இப்போது சிக்கனை சேர்த்துக்கலாம். ப்ளைனாக சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே மசாலா சேர்த்து ஊற வச்சுருக்கேன். இது மாதிரியும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. இப்போ சிக்கனை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கும் போதே சிக்கன்லேருந்து தண்ணி விடும். ஸோ கவனமாக நம்ம தேங்காய் பால் சேர்க்கணும். இப்போது 2.5 கப் அரிசிக்கு 5 கப் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி சிக்கனில் 1/2 கப் தண்ணி விட்டுருக்கு. ஸோ 1/2 கப் கம்மி பண்ணிவிட்டு 4.5 கப் சேர்த்தா பிரியாணி நல்லா பொல பொலன்னு குழையாமல் பதமாக வரும். தேங்காய் பால் நல்லா கொதி வந்ததும் பொன்னி அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போது உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். இப்போ காரம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. லெமனை பிழிஞ்சு ஊற்றிக்கலாம். லாஸ்ட்டாக
1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். குக்கரை மூடி ஒரு விசில் வர்ற வரையும் வெயிட் பண்ணுவோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், நல்ல கமகமன்னு வாசனையா பொல பொலன்னு இருக்கு.